ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லியோட உயிருக்கு ஆபத்துன்னு உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு பக்தியோடு இருக்கார். ஏன்னா மல்லியோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா, அதனால் அது பொறுக்காது இந்த ராஜேஷ் வந்துக்கிட்டு ஷூவை கொண்டு வந்து நீட்டினாலே உங்களுக்கு நோஸ் கட்டே ஆகிடுது. ஏன்னா அந்த ஷூவை நான் போட மாட்டேன், இப்போதைக்கு நான் ரேணுகாவை தான் இறந்துட்டேன், என் வெண்பா குட்டிக்காக மல்லியும் இழக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ என்னக்கா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கேட்க, நீ தான் முடிவு பண்ணிட்டல, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு, நீ முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்னது நீ முடிவு பண்ணிட்டியா, என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் வந்து மல்லியை தான் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, ஆனால் மல்லியை இழந்தா என் வெண்பா குட்டியும் நான் இழந்த மாதிரி, வெண்பா குட்டிக்கு மல்லினா ரொம்பவே பிடிக்கும், மல்லி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன், ரேணுகா இருந்தால் கூட அந்த அளவுக்கு பார்த்துருப்பாளா இல்லையான்னு நான் சொல்ல வரல, ஆனால் ரேணுகா நல்லா தான் பார்த்துருந்துருப்பா, ஆனால் அந்த அளவுக்கு பார்த்துக்கலனாலும் மல்லியும் ஓரளவுக்கு நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கா, அவளை உயிரை வச்சிருக்க உயிராக இருக்க நான் வெண்பாவையும் விடமாட்டேன், அதே மாதிரி மல்லியும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சாமியெல்லாம் போடுறாரு, பரிகாரம்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த கோயிலில் என்னென்ன பரிகாரம் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சு மல்லியோட உயிரை காப்பாற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு முடிவில் இருக்கார். இந்த முடிவு பிடிக்காத நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு கிறுக்கு மறுக்கு வேலை செஞ்சு இதை எப்படியாச்சும் கெடுத்து விடணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான வேலையெல்லாம் பார்க்க போகிறாங்க. அந்த வேலையில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவில் பூசாரிகிட்ட பேசி அந்த தீர்த்தத்தில் ஏதாச்சும் மயக்க மருந்தை கலந்து விட்ருங்க, இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு இந்த கோவில் பொறுப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சொல்லிடுறாங்க. ஏன்னா உண்மையான வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எந்த தப்புமே நடக்காது, ஏதாச்சும் கிறுக்கு மறுக்கு வேலை செஞ்சால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கோவிலில் சொல்லிடுறாங்க. அதனால் என்ன நடந்தாலும் நம்ம வந்து பொறுமையாக தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்கார். ஆனாலும் விஜயை எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த ராஜேஸ்வரி தான். அந்த பரிகாரத்தை கெடுக்கிறது, கேளுக்கு மாதிரி செய்கிறது, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துன்னுக்கிறா. அதுலேயும் மீறி நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு மல்லியோட உயிரை காப்பாற்ற போகிறாரு. இப்போ வந்து மல்லிக்கு ரொம்பவே குழுன்னு இருக்குது. ஏன்னா இந்த வெயிலில் குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருடைய பேச்சு வார்த்தை எல்லாமே அவரோட மனசை ரொம்ப குளுமையாக்கியிருக்கு. இந்த உலகத்தில் மல்லிக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க பெரியம்மா, நீ கவலையே படாத, உன் மேலே உயிராக இருக்கிறதுனால தான் மாப்பிள்ளை தம்பி உனக்காக செருப்பு போடாமல் நடக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, ஆனால் இதுக்கு மேலே நீ அவரை புரிஞ்சிக்கலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நீ மனுஷே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பெரியம்மா எல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கே நியாயமா, இந்த விஜய் சார் வந்து இன்றைக்கி நல்லா பேசுவார், நாளைக்கு பயங்கரமாக திட்டுவார், இவரை பற்றி தெரியாதா என்ன, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கவங்க கூட நம்ம இல்லை, ஆனால் இவரை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறவங்கள நான் என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள், பச்சோந்தி கூட அது இடத்த பார்த்து தாங்க மாறும், ஆனால் இவர் எப்போ மாறுவாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட இவரை வந்து நான் எப்படி நம்புறது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத பிள்ளை, இந்த ராஜேஸ்வரின்ற ஒருத்தி இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையே நரகமாக தெரியுது, அவள் மட்டும் இல்லைன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, கண்டிப்பாக அவள் அந்த வீட்டை விட்டு போயிடுவான், நீ எதுக்கும் கவலையே படாத, அவள் போகிற நாள் சீக்கிரமாகவே வந்துடும், அதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, உன் வாழ்க்கையை நீ வாழ்கிறத பாரு, விஜய் தம்பி கூட சேர்ந்து நீ சந்தோஷமாக வாழணும், வெண்பா குட்டியும் நீயும் அங்கே ஊர் சுற்றணும், அம்மா புள்ளன்ற பாசத்தில் இந்த உலகத்தையே மிஞ்சிக்க உங்களை விட ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்கிறத நான் பார்க்குறத என்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவேன், ஏன்னா உங்கள் வார்த்தை வந்து பழிக்கணும், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.